அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்த்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இன்றைய பதிவு 2026 ஜனவரி மாத பலன்கள். இந்த புத்தாண்டு ஆனது வியாழக்கிழமை அன்று ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியால் லக்னத்தில் பிறக்கிறது. இந்த 2026 ஜனவரி மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது குரு பகவான் வக்கிரம் பெற்று மிதுன மனையிலும், சனி பகவான் மீன மனையிலும், செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தனசு மனையிலும், ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்மத்தில அமர்ந்திருக்கிறாங்க. இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்க்கும்போது 13.1.2026 அன்று சுக்கிர பகவான் தனசிலிருந்து மகரத்துக்கு பேச்சியாகிறார். அதேபோல 14.1.2026 அன்று சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அதேபோல ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய் பகவான் ஆனது தனசிலிருந்து மகரத்துக்கு பேயர்ச்சி. அதேபோல புதன் பேயர்ச்சியானது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அன்று தனசிலிருந்து மகரத்துக்கு பேச்சியாகிறார். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த 2026 ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கப் போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்பதை 12 ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்கப் போகிறோம். அதற்கும் முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. தனுசு ராசி அன்பர்களே, 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது முதலில் உங்கள் ராசிநாதனை பார்க்க வேண்டும். ராசிநாதன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். திருமணஸ்தானத்தில் அமர்த்துக்கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்ப ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான நிகழ்வு. அதுவிட முக்கியம், பாக்கியத்தை தரக்கூடியவன் யாரென்றால் சூரியன். சூரியனும் உங்கள் ராசியில் உட்கார்ந்திருக்கிறார். அப்ப இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள். அப்படியென்றால் 1 உங்கள் ராசிநாதன் குரு, செவ்வாய் பகவான், சூரிய பகவான், இந்த 3 பேரும் உங்கள் ராசிநாதனுடன் தொடர்புல இருக்கு. அப்ப இந்த 3, 1 என்று 9 தான் கடவுளினுடைய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர்கள் யோகத்தை தரக்கூடியவர்கள். உங்கள் ராசியுடன் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த வருடத்தினுடைய தொடக்கமே ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்ப மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும். தொட்டது துலங்கும் நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும், நினைச்சது நடக்கும். ஒரு பாசிட்டிவான உணர்வை வரவைக்கும் சூரியன் அங்கிருக்கு. தன்னம்பிக்கை கொடுக்கும். ஒரு டல்லா இருந்தவங்க கூட ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி உங்கள் மனதில் தோன்றும். இந்த 2026 சாதிக்கப் பிறந்தவர்கள் அப்படியென்றால் இந்த தனுசு ராசி அன்பவர்களை நாம சொல்ல வேண்டும். அப்படியென்றால் தனுசுக்கு சூப்பரா இருக்க போகுது. இந்த வருடத்தினுடைய தொடக்கமே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு என்ன சொல்வது, ஒரு வழி பிறக்கும், ஒரு நல்ல பாதை கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகம் வரவிருக்கும். அப்படியென்றால் தனத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 4ஆம் இடத்தில் உங்கள் குருவின் வீட்டில்தான் இருக்கிறாரு. அந்த குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறது. ராசிநாதருடைய பார்வை 3ஆம் இடத்தின் மீது முயற்சி தானத்தின் மீது பதிகிறது. அப்போ லாபஸ்தானத்தின் மீது பதிகிறது. முயற்சியால் வெற்றி, முயற்சியால் லாபம், முயற்சியால் அங்கீகாரம். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆகவும் சரி. என்ன அங்கீகாரம்? நீங்கள் எதற்காக நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த செயல்பாட்டில் உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதோ அதில் திருத்தித் தரும், அதில் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றது நாம் சொல்லலாம். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கிறார். 3இல் ராகு இருக்கிறது சிறப்பு. அந்த ராகுவை குரு பார்க்கிறார். அப்படியென்றால் முயற்சி நன்றாக இருக்கும், தைரியம் நன்றாக இருக்கும், வீரியம் நன்றாக இருக்கும், துணிச்சல் இருக்கும். சுப காரியங்கள் நடக்குமா? கண்டிப்பாக.
உங்கள் முயற்சியால திருமணம் அமைப்புகள் கைகூடி வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றா நீங்க போய் எலாக இடத்துல இருக்கிறாங்க. திருமணத்துக்கான அதுக்கான முயற்சி எடுப்பீர்கள். திருமண வாய்ப்புகள் செவ்வாயின் உங்கள் குடும்ப இரத்தபந்து உறவுகளுக்கு நடக்கலாம். இப்படி நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், சந்திரப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. திருமண பாக்கியம் ஏற்கனவே திருமணமாகி, டிவோர்ஸ் ஆகி, ஏதாவது பிரச்சனை இருந்து, இதுவரைக்கு திருமணமே வேண்டா அப்படி நினைச்சிருந்தவங்க கூட, இப்ப உங்களுடைய மனத்தில் ஆழமாக தோணும். நமக்கு ஒரு துணை வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து, திருமணத்துக்கு ஒப்பந்தம். அதாவது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதுவரைக்கு வேண்டாம் என்கின்ற செஞ்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதி உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார். திக்பலத்தோடு உட்கார்ந்திருக்கார். ராசியில் புதன் இருந்தா அறிவுபூர்வமான செயல்பாடுகள், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அதாவது புதன் என்றாலே புத்திசாலி, புதன் என்றாலே அறிவாளி. எந்த இடத்துல எதை பேச வேண்டும், எதைச் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான செயல்பாடுகள் இந்த மாதம் உங்களுக்கு திருப்தியை தரும். இதுல எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா, இந்த 4 கிரகங்கள், அதாவது செவ்வாய் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி ஜனவரி 16ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போறார். அப்போ 2ஆம் இடத்துக்கு போகும்போது செவ்வாய் உச்சத்தன்மை அடையப் போகிறார். அப்போ ஒன்று, உணர்வு ரீதியான கோபங்கள் வெளிப்படுத்தும் கோபம் மட்டும் இருக்கக்கூடாது. மற்றபடி நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம். ஏனென்றால் செவ்வாய் நிலக்காரகன் நிலம் வாங்குறது, விக்கிறது, நிலத்தைச் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சுப்பாரான ஒரு காலகட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த சுக்கிரன் பாருங்க, இந்த மாதம் கரெக்டா 13ஆம் தேதி சுக்கிரன் மகரத்துக்கு போறார். அப்போ 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வருகிறார். வேலையால் உண்டு, வேலை, தனம், ப்ரமோஷன் இவையெல்லாம் உண்டு. இதெல்லாம் கொடுக்கும். இந்த காலகட்டம் தன ரீதியாக, வேலை ரீதியாக, ப்ரமோஷன் ரீதியாக நிச்சயமாக கொடுக்கும். அதில எந்த மாற்றுக் கருத்தும் இல்ல. அடுத்து பாருங்கள், சூரியன். ஜனவரி 16ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடத்துக்கு போறார். பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல போறார். பணத்தால் பாக்கியம். அப்போ பேச்சு சூரியனைப் போல இருக்கும். 2ஆம் இடத்துக்கு போறார். 2ஆம் இடத்துக்கு போறார். தொழில் மூலமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப தொழிலுக்காக ஒரு டிராவலிங் இருக்கும். தொழிலுக்காக உங்க பேச்சு, அதாவது பேச்சு வார்த்தைகள், ஒப்பந்தங்கள் இதையெல்லாம் நடக்கும். சோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நிச்சயமாக இந்த தனுசுக்கு சூப்பரான மாதம் கொடுத்து வைக்கக்கூடிய, அதாவது இந்த வருடத்தின் தொடக்கத்திலே உங்களுக்கு என்ன சொல்லுவது? ஒரு ஏற்றத்தை, உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால், குலதெய்வம். குலதெய்வத்தின் அனுகிரகத்தை இந்த மாதம் பெற்று வர வேண்டும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அடுத்து உங்கள் ராசிநாதன் வக்கிரமாக இருக்கின்றதனால், கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை வழிபட்டு வர, மனம் நம்ம செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்தில பாத்தீங்கன்னா, பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு? எந்த டிகிரியில இருக்கு? இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்து இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில எப்ப நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம்? இந்த 2026இல் எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026இல் நான் வீடு கட்டுவேனாம்? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும்.
நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.